களத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 4000 கோடி செலவழிச்சது எதுக்காக? மக்களுக்கு எவ்விதமான இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது மழைக்காலங்களில் என்பதற்காகத்தானே 4000 கோடி நீங்கள் ஒதுக்குனீங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்விதமான இடையூறும் இல்லை, ஆனாலும் சில விலைகள் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் போய் பார்க்குறோன்றாங்க. எல்லாமே இடையூறாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே இடையூறு. அப்படி என்றால் சென்னை மாநகரம் சாக்கடை நீரால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கிற பொதுநல கட்டடங்களில் பாதுகாப்பாக இருங்கள். அதெல்லாம் தரமற்றது. நான் சொல்லுவான்ல, கடைகளில் ஒரு பொருள் விற்றா இன்னொரு பொருள் விற்பான். அதே மாதிரி தான் இருக்கும். அது போலி, இது உண்மையும்பான். அந்த மாதிரி இப்போ நிறைய இருக்குது. இங்கே உண்மையான வீடுகள் இல்லை, போலியான வீடுகள் தான் காட்சி தருகிறது. மாட மாளிகைகள் போல கண்ணுக்கு வெளிச்சமாக பெயிண்ட் அடித்து காட்டியிருக்காங்க. தயவுசெய்து அவரவர் உயிர்களை அவரவர் பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை இந்த ஆட்சியில் இருக்கிறது. ரோலரை விட்டு நசுக்கிறான்ல அந்த சிறுசர்லையே, அது மாவாக்கி தாரோட போட்டு பூசி மொழிக்கிட்டு போயிடுது. பார்க்குறதுக்கு பளபளன்னு அப்படியே கண்ணை கரேர்னு இருக்கிற மாதிரி இருக்கா. அதில் ஒரு வெள்ளை பெயிண்டை வேறு அடிச்சு போடுறாங்க. ஏன் தெரியுமில்ல? கருப்பாக இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த வெள்ளை பெயிண்ட். ஒரு மலைக்கு அது என்ன ஆகுதுன்னா, அந்த மாவு கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக ஓடி போயிடும். ஏன் தெரியுமில்ல? கொள்ளையடிக்கிறதுக்கா. எங்கள் பெருஞ்சரில் இல்லை, ரோடை போட சொல்லுங்க. போடுவாங்களா? உங்களுடைய நோக்கம் என்னவென்றால், எதில் அதிகமாக கொள்ளையடிக்க முடியுமோ அதை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்கிறீர்கள். நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன நக்கலாக இருக்கும். உண்மையை பேசுகிறோம். 6.5 கோடி ரூபாய் திட்டம். ஒரு வீட்டுக்கு 6.5 லட்சம் ரூபா, 100 வீடுகள். பக்கத்திலே கலைஞர் இல்லம். இந்த கலைஞர் இல்லம் யாருக்குன்னா, அங்கே இருக்கிற சாதியை சொல்லுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய சமூக கட்டமைப்பு உள்ளவர்களுக்கு 65 வீடு, அதில் 35 வீடு கட்டியிருக்காங்க. ஒரு வீடு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லை நான் தனியாக என் இடத்துல கட்டிக்கிறேன்னு கட்டிட்டாங்க. ஓகே, முன்னாடி மட்டும் பூசியிருக்கு லைட்டாக, அதுலேயும் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. பாலுங்கிறவன் தான் அதை கான்ட்ராக்ட் எடுத்துக்கேன். எந்த அயோக்கியன்னு தெரியல, அவனை கண்டுபிடிச்சா சக்கையாக புரிஞ்சிடலாம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மழையில் நானும் நனைந்து கொண்டு தான் இருக்கிறேன். நல்லா இருக்குல்ல மழை? ரசியுங்கள், நல்ல மகிழ்ச்சியாக இருங்க. மழை சுத்தமாக இருக்கிறது, மழை நீர் அசுத்தமாக இருக்கிறது. ஓகே, மழை அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தான். அப்படின்னா கூட சென்னையில் இல்லை பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மழை அப்படின்றது பெருவாரிய வெள்ளம், அப்படி இல்லைன்னா புயல், அப்படி இல்லைன்னா பல சேதங்களை ஏற்படுத்துது. இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் 2021 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு சென்னையில் இனிமேல் மழையே, எவ்வளவு மழை பெய்தாலும் 20 சென்டிமீட்டர் மழை ஒரே நேரத்தில் பெய்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் உண்டுன்னு சொன்ன அமைச்சர் கூட இருக்காங்க. தொடர்ந்து அந்த 4000 கோடி அப்படின்ற விஷயம் தொடர்ந்து எல்லாராலையுமே கேள்வி கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, தேதிகளை போட்டு 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 பெய்த மழை வெள்ளமாக இருக்குது. அதுவே 2ஆம் தேதி 12/2/2025 தண்ணியே இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம், தண்ணியே கிடையாது, ரோட்டில் எல்லாரும் மக்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எல்லா அமைச்சரும் மாறி மாறி ஊதுகுழலாக மாறியிருப்பதின் மர்மம் செய்த ஊழலை மூடி மறைப்பதற்கான திட்டம். நான் அடிக்கடி சொல்வேன், நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காகத்தான் இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று. டிட்வா புயல், அதை திருப்பி படிங்க. வாட்டி இந்த புயல் மக்களை வாட்டி வதைத்திருக்கிறது டிட்வா. நான் நேற்று வியாசர்படி பகுதிகளில் களத்தை பார்த்தேன். 2 திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று மழைநீர் வடிகால் திட்டம், இன்னொன்று சாக்கடை நீர் திட்டம். 2க்கும் ஒரே காவாய் இல்லை, தனித்தனியான வாய்க்கால்கள். அதில் கிட்டத்தட்ட 50 அடி ஆழத்தில் கழிவு நீர்கள் வாய்க்காய் சென்று கொண்டிருக்கிறது. இது 6 அடி ஆழத்திலிருந்து போய்கிட்டு இருக்கு. மழைநீர் திட்டங்கள் 4000 கோடி நக்கி கொண்டு போய் நேப்பியர் பாலத்திற்கு கீழே அடைபட்டு கிடப்பதை போராடி தான் அந்த பணத்தை அள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக போய் நேப்பியர் பாலத்தை அடைச்சிக்கிட்டு நிற்கிது. இப்போ 4000 கோடிக்கு அந்த வடிகால் திட்டங்களை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். இடையில இப்போ என்ன கேட்டால் அமைச்சர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு வாய்க்காலுக்கும் இன்னொரு வாய்க்காலுக்கும் இடையில ஜாயிண்ட் அடிக்காமல் இருக்குது, அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அப்போ 2% சொன்னதெல்லாம் 98% முடிஞ்சிச்சுன்னா 2% தானே. இந்த ரவுடித்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறார், 5700 கோடி ரூபா மொத்தம் வந்துருச்சு, 4000 கோடி ஒதுக்கியதில். அடப்பாவிகளா, 4000 கோடி அமுக்கிட்டு மேற்கொண்டு 1700 கோடி அமுக்கியிருக்கிறீங்களாங்கிற கேள்வியை இங்கே நம்ம வைக்க விரும்புகிறோம். அதில் அவர் தான் சொல்கிறார் 65% தான் முடிஞ்சிருக்கு. அப்படி என்றால் 59,000 கோடி இவங்க செலவழித்தாலும் இன்னும் பணம் பத்தலைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எதை தான் பூர்த்தி செய்தீர்கள்ங்கிற கேள்வியும் இங்கே நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, சரி, வடிகால் திட்ட வாய்க்கால்கள் அனைத்தும் சரியாக இன்றைக்கி என்ன அயன் லேடி அப்படி என்று மரியாதைக்குரிய மேயரை சொல்லுகிறார்கள். யார் சொன்னா?
திமுக காரங்க தான் சொல்கிறாங்க. அயன் லேடி. அயன் லேடின்னு சொல்லி இவங்கள தானே சொல்லுவாங்க, அதிமுக பொதுச் செயலாளராக தானே சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்களை தானே சொல்லுவாங்க. இப்போ மாறிடுச்சு, ட்ரெண்டிங் மாறிக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. முதல் மாநகரத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட்டவர் யார்? ஸ்டாலின். இதில் கேட்குறீங்களா? சென்னை. ஆமாம், ஸ்டாலின் தான் மாநகர தந்தை. ஆமாம். இல்லை, ம். அதுக்கப்புறம் மாநகர தந்தைன்னு சொன்னாங்க யார? மாசு. மாநகரத்தின் தாயின்னு ஏன் பிரியாவை சொல்ல மாட்டேங்கிறாங்க? குட் கொஸ்டின். அவளுக்கு புரியுது. ராங் ஆன்சர் தான் வரும். ஏன் தெரியுமா? அது பறையச்சு. சாதியும் தலை தூங்கி கிடக்கிறது தான் சமூக நீதி பேசுகிறானுங்க. அதனால தான் அவங்கள காரில் வந்து தொங்க விட்டுட்டு வர வைக்கணும். அப்போ வேற என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், இதே மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இங்கே மேயராக இருந்தால் எவ்வளோ மரியாதை கிடச்சிருக்கும் தெரியுமா? 10 கார் பவனி வருவார்கள். ஆக சமூக நீதி பேசுகிற கட்சியில் மாநகர தாய் என்று கூட இவர்கள் வாயால் சொல்ல முடியவில்லை. பாவம் அந்த பொண்ணு. அவங்களா? ஆமாம். சரி, என்ன சரிங்கிறீங்க? சரி சார், பாவம் தான். இடது பக்கம் ஒரு அமைச்சர் நின்றுக்கிறாரு, வலது பக்கம் ஒரு அமைச்சர் நின்று நடுவில் நின்றுக்குது. பேக்கான்னு முடிக்குது. என்ன பார்த்து சொல்லுங்கப்பா, என்னை சிக்க வச்சிடாதீங்கப்பா, எல்லாமே நீங்கள் தானப்பா பண்ணுறீங்க, என் கையில் ஒன்றுமே இல்லைப்பா. அவங்க இல்லாதப்ப, 2 அமைச்சர்கள் இல்லாதப்போ அவங்க பேசுகிறத பார்த்துருக்கீங்கல்ல? ஐயோ, அது 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 பயங்கரம். அற்புதமாக இருக்கும் அவங்க பேர், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த அதாவது என்னென்னா, மேயர் நாம் மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த பதவிக்கு வந்து தலைவணங்கணும். நம்ம மாற்று கருத்து இல்லை. ஏப்பா, நல்லா பணி செய்யக்கூடிய பொண்ணை கொண்டாந்து போட்டிருக்கலாமே. 4000 கோடியை செய்கிறாங்களே சார், பணியெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. எப்போ துணை முதலமைச்சர் போகிறாங்க, அவங்க கூட போய் என்னென்ன வேலைகள் நடக்குதுன்றதை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அமைச்சர் சேகர்பாபு போகும்போது அவங்க கூட போய் என்னென்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதை கவனிக்கிறாங்க, செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, என்ன நடக்குதுன்றதை சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பணி செய்யணும்னு நினைக்கிறீங்க? மலைக்கு முன்னா மலைக்கு பின்னா? மழைக்கு பின்னால் தான். மழைக்கு முன்னால் போய் என்ன வேலை செய்யணுன்றீங்க? மலைக்கு முன்னால் கலவை ஒழுங்காக கலக்கிறார்களா? சிமெண்ட்டுக்கு கரெக்டாக கலக்கிறாங்களா? கட்டுமான பணிகள் சரியாக நடக்கிறதா? கம்பியை ஒழுங்காக கட்டுறானா? எத்தனை அடி ஆழத்தில் நீ காங்கிரீட் போட்டு எழுப்பி கொண்டுக்கிட்டு வந்துக்கிட்டு? இப்போலாம் புது திட்டம் வந்துருச்சு, எல்லாமே ரெடிமேடு. எதையுமே குழி நோண்டி புதைக்கிறது தான் இப்போ வேலை. முன்னாடிலாம் மொழுகணும். அப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் கையாண்டு கொண்டுகிட்டு வந்திருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இல்லை, ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. ஏன்னா அமைச்சர் நேரு அவர்கள் சொல்லும்போது 98% முடிஞ்சிருச்சுன்றாரு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது 99 முடிஞ்சிருச்சுன்றாரு, இன்னொரு அமைச்சர் சொல்லும்போது 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லைன்னும் போது சரி எல்லா வேலைக்கும் சரியாக முடிஞ்சிருச்சு போல நினச்சிருப்பாங்க. என்ன செஞ்சு முடிச்சுட்டாங்க? கொள்ளை அடிக்கிறதையா? 99% முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டோம், கவலைப்படாங்க, 1% தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 4 மாதத்துக்குள்ள எல்லாத்தையும் நக்கிவிடுவோம் அப்படிங்கிறதானே. நான் என்ன கேட்குறேன்னா, தண்ணீர் தேங்காத தெருக்கள் எது? அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். கோபாலபுரம். அங்கே தங்காதுங்க, அங்கே தண்ணி தங்காது. போயஸ் கார்டன். அங்கேயும் தண்ணி தங்காது. பணக்காரர்களின் பகுதிகளில் தண்ணி தங்காது. ஏழைகளின் வீடுகளுக்குள் தண்ணி தேங்கும். இப்போ மக்கள் ஏழைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தண்ணியை குடிக்கிறதா குளிக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க நீச்சல் அடிக்கிறது வீட்டுக்குள்ளேயே. இரவு தூங்குறது எங்கே தெரியுமா? தெரியாதான்? தொட்டில் கட்டி தூங்குகிறது குழந்தைகள். 15 வயசு பெண் குழந்தை தொட்டில் கட்டி தூங்குது. என்னன்னு கேட்டால், தண்ணிகள் எப்படி தூங்குறது? நல்லா தூக்கம் வருதா கேட்டால், மேலே அந்த கொக்கி மாட்டியிருக்குல்ல, அது எப்போ பேர்ந்துட்டு விழுகும்னே தெரியல, மயக்க நிலையிலேயே நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு கோட்பாடு இருக்குல்ல, இதுதான் ஏழைகளின் வீடு. வியாசர்படி போனீங்களா? பார்த்தா போயிட்டு வந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த பாலம் ஒன்று இருக்குல்ல, இந்த மாட்டுக்கறியெல்லாம் உரிக்கிற இடம் போயிருக்கிறீங்களா? போயிருக்கேன், வியாசர்பாடி போயிருக்கேன். அந்த இடத்துக்குள்ள இப்போ போங்க. நான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை, மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை, தயவு செய்து அங்கே இருக்கிற குடியிருப்புகளில் ஒரு மணி நேரம் நீங்கள் தங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தங்குவீங்களா? அங்கேயே தானே அவர் சுற்றிக்கிட்டு இருக்காரு, சுற்றி சுழல்கிறார், எல்லார்ட்டையும் பேசுகிறார், மக்கள்கிட்ட பேசுகிறார், என்ன நடக்குது, என்ன பணிகள் உங்களுக்கு தொய்வாக இருக்குன்னு கேட்குறாரு. கோபாலபுரத்தில் உட்காந்துட்டா நேரடி களத்தில் தானே சார் இருக்கார், களத்தில் தானே இறங்கி ஏன் களத்துக்கு போகணும்? 4000 கோடி செலவழிச்சிருக்கிறீங்களா, ஏன் களத்துக்கு போகணும்? இது பதில் சொல்லுங்கள். களத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 4000 கோடி செலவழிச்சது எதுக்காக? மக்களுக்கு எவ்விதமான இடையூறுகளும் வந்துவிடக்கூடாது மழைக்காலங்களில் என்பதற்காகத்தானே 4000 கோடி நீங்கள் ஒதுக்குனீங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்விதமான இடையூறும் இல்லை, ஆனாலும் சில விலைகள் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் போய் பார்க்குறோன்றாங்க. எல்லாமே இடையூறாக இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே இடையூறு. அப்படி என்றால் சென்னை மாநகரம் சாக்கடை நீரால் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது. புயல் வந்துச்சா? இல்லை. புயல் வந்துச்சா? வந்திருந்தால் அவங்க நாத்தம் தெரிஞ்சிருக்கும். ஒரு மரத்தில் ஒரு மரம் இருக்காது. இந்த தூங்காவாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒத்த மரம் நின்றுருக்காது. அதுக்கு ஒரு பெரிய செலவு. நான் என்ன கேட்குறேன்னா, 4000 கோடி செலவழிச்சிங்கல்ல, அப்புறம் என் வீதியில் தோறும் மோட்டார் தண்ணீரைக்கு இயந்திரம் எதற்காக நிறுவப்பட்டிருக்கிறது? அந்த மோட்டரை வாங்கி தண்ணியை எடுத்து எங்கே விடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தண்ணியை எடுத்து நான் வெளியே விடலை, தண்ணியை எடுத்து அதற்கான வடிகாலில் தான் விடுறேன், அதனால தான் தண்ணி தேங்காமல் வெளியே போகுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்காக தண்ணி நீ மோட்டார் வச்சு எடுக்கணும்? உன்னுடைய கட்டமைப்பு என்ன சொல்லுங்கள். கிணத்துக்குலேருந்து தண்ணி எடுத்து வெளியில் உள்ளே கொண்டே வாய்க்காலுக்குள்ள விடுறீங்களா? நிலத்தில்
வீடுகளுக்குள்ள உள்ள தண்ணீரை எடுத்து நீங்கள் வெளியில் அந்த அந்த காவாய்க்கில் விடுறீங்க. என்ன காரணம் தெரியுமா? உள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்குல்ல, இப்படி பெரிய பெரிய மோட்டார் தண்ணியை வச்சு உள்ளே விட்டால் தான் அந்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறது வெளியில் போகும். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக தேங்கிடும் தண்ணி. 2 பக்கமும் நீங்கள் போட்டிருக்கிறீங்களா காவா? ஒரு பக்கம் இல்லை, ஒரு சாலையினுடைய 2 பக்கமும் போட்டிருக்கீங்க. சாலையில் தண்ணி கிடக்குது, அதுக்கு பேர் என்ன? அப்போ 2 பக்கம் கால்வாய் எதுக்கு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் கேட்டுக்கிறேன், குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்குவதற்கான காரணம் என்ன? அரசாங்கமே கட்டி கொடுத்த குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்க அவசியம் என்ன இருக்குது? நான் பேசி கொண்டிருக்கிறோம். 3 பெண்கள் இன்னமும் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. புரசவியாக்கத்தில் ஒரு 3 மாடி கட்டிடம் இடிஞ்சிருச்சு, தெரியுமில்ல உங்களுக்கு? யார் பதில் சொல்லுவது? எண்ணற்ற வீடுகள் மறுசீரமைப்பு செய்யப்படாமலேயே சென்னை மாநகராட்சியில் இருக்கிறதே எல்லாம் கட்டிங் தான். பழைய கட்டடங்கள் இன்னமும் இருக்கு. பெரும் புயல் வந்துச்சுன்னா, மழை வந்துச்சுன்னா அந்த வீடுலாம் தாங்காது. ஆனால் பெருநகர வளர்ச்சி குழுமம் லஞ்சங்களை வாங்கி கொண்டு அந்த வீடுகளுக்கு இன்றைக்கு வரை இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் யார் இறப்பது? மக்களா? யார் அதை சரி செய்வது? பெரும் புயல் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம், நான் இப்போ சொல்கிறேன் நமது வலைவழித்தளத்தின் வாயிலாக, தயவு செய்து மக்களே, அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகளில் கவனமாக இருங்கள். அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கிற பொதுநல கட்டடங்களில் பாதுகாப்பாக இருங்கள். அதெல்லாம் தரமற்றது. நான் சொல்லுவான்ல, கடைகளில் ஒரு பொருள் விற்றா இன்னொரு பொருள் விற்பான், அதே மாதிரி தான் இருக்கும். அது போலி, இது உண்மையும்பான். அந்த மாதிரி இப்போ நிறைய இருக்குங்க. உண்மையான வீடுகள் இல்லை, போலியான வீடுகள் தான் காட்சி தருகிறது. மாட மாளிகைகள் போல கண்ணுக்கு வெளிச்சமாக பெயிண்ட் அடித்து காட்டியிருக்காங்க. தயவுசெய்து அவரவர் உயிர்களை அவரவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இந்த ஆட்சியில் இருக்கிறது. அடிக்கிறது எல்லாம் கொள்ள. உண்மையிலேயே 100% பணம் ஒதுக்கப்பட்டு 100% அந்த வீடுகளுக்கு செலவழிக்கப்படுகிறதா? திட்டங்களுக்கு செலவழிக்கப்படுகிறதா? அப்படின்னா இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம போய் பார்ப்போம். அதிகாரிகளுக்கு ஒரு பக்கம், அரசு இயந்திரத்தில் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒரு பக்கம் கட்டிங்க, அரசியல்வாதிகளுக்கு ஒரு கட்டிங். இதுவரை அந்த மலையில் எங்காவது நீங்கள் சுற்றி பாருங்கள், கவுன்சிலர் எவனாவது ஒருத்தன் போய் அங்கே களத்தில் நின்று மக்களுக்காக பணி செய்யக்கூடியவனை பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எவனாவது ஒருத்தன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காசை கொடுத்தா ஓட்டு போட போகிறான். நம்ம ஏன் களத்தில் போய் நிற்கணும்? மலைக்கு மலை நீங்கள் பிரியாணி கொடுப்பீங்க, சோறு கொடுப்பீங்க, அது நடக்கிறதானே. அதுவும் கொள்ளையடிப்பதற்காக தான். சாப்பாடு போகிறதே கொள்ளையடிக்க தான். உண்மையான போகிறதுல என்ன சார் கொள்ளையடிக்க போகிறாங்க? 20 கிலோ அரிசி போடுறதுக்கு 40 கிலோ அரிசி போட்டு உடச்சம்பான். வெள்ள நிவாரண பணின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுப்பான். பாய் கொடுப்பான், பஞ்சுமெத்தை கொடுப்பான், டீ தூள் கொடுப்பான், பால் கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். கொள்ளை. உண்மையான கணக்கு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி, இந்த மோட்டார் வச்சு எடுக்கிறீங்கள, ஒவ்வொரு வீதிக்கு 4 மோட்டார்கள் இயங்கி கொண்டிருக்குது. சென்னை மாநகரம் முழுக்க எத்தனை ஆயிரம் மோட்டார்கள் வச்சு இப்போ இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செலவு யார் பண்ணுறது? அதுக்கான வாடகை, அதுக்கான எரிபொருள் செலவு, அதுக்கான மனித உழைப்பு, ஆற்றல், இதெல்லாம் யார் கொடுக்குறதுன்னு. ஏற்கனவே 4000 கோடி நக்கிட்டு போயிருக்கு. இப்போ திருப்பி 4000 கோடி செலவழிக்க போகிறீங்களா? அப்புறம் என் கடலில் நிற்காது தமிழ்நாடு? நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எதற்கு மோட்டார்? அப்போ 4000 கோடி எங்கே? கரையை காணுமா? அன்னைக்கு தெரியுமா? கடற்கரையில் கரையை தேடிக்கிட்டு இருக்கோம். கரையும் தரையும் ஒன்றா இருக்குது. கடல் நீரும் நல்ல நீரும் ஒன்றா கிடக்கு. கடலில் குளிப்பதா இல்லை கடலுக்கு ஓரத்தில் இருக்கிற தண்ணியில் குளிப்பதா? அவங்களுக்கும் சொல்கிறேன், கடலுக்குள்ளே குளிச்சாலும் குளிங்க, வெளியில் நடக்கிற தண்ணியில் குளிச்சுறாங்க. எல்லாம் ஜாக்கிரதை தண்ணி. வெக்கமா இல்லை? ஆட்சி நடத்துபவர்கள் எதை நோக்கி நகர்த்துகிறார்கள்? அப்படியே தொலைக்காட்சி வந்துருச்சுன்னா அப்படியே பவ்யமாக பேசுகிறீங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, திறம்பட செயலாற்றி விட்டோம் என்று பேசுகிறீங்க. சென்னையை சீரழித்த குற்றவாளிகள் இவர்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சிங்காரச்சனைன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? அதாயிடுச்சு சார். அரை நூற்றாண்டு வந்துருக்குமா? இருக்கும். ஒரு தலைமுறை முடிஞ்சிருச்சா? சிங்காரச்சனை ஆயிடுச்சா? எப்போ? போர்ட்லலாம் எழுதியிருக்கேன். எதை? போர்ட்லலாம் எழுதியிருப்பாங்க சார், சிங்கார சென்னைன்னு. அப்பவே ஆயிடுச்சு. அதுலேயே இச்சனை விட்டாங்க. சிங்கார சென்னையா? ஆமாம், இவங்க சிங்கார சென்னைன்னு போட்டாங்க. சிங்கார சென்னை இச்சு வரணும். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேங்கிற கதை தான். யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த நம்ம காலத்துல எல்லாம் சாலையில் போகும்போது அப்பா அம்மா சொல்லி அனுப்புவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும், மத்தியான பள்ளிக்கூடம் விட்டுட்டா தார் ரோட்டில் நடக்காதப்பா, தார் பொங்கி வந்துடும், காலில் சுட்டுப்படும், மண்தரை ஓரமாகவே வா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா? இன்னைக்கு எங்கேயாவது தார் குதிச்சு வெளியில் வந்திருக்கா? தார் கொதிச்சே போடுறது இல்லையே சார். அப்புறம் எப்படி சார் தார் கொதிச்சு வரும்? தார் கொதிச்சு சாலை போட்டாதுல தார் கொதிச்சு வரும். 1.5 சேரில் போட்டு தார் போடுவான் அந்த காலத்தில். 1.5 அது என்ன சொல்லுவான்? 1.5 சேரிலைன்னு சொல்லுவாங்க. 1.5 இன்ச்சி அது. அந்த சேரில் போட்டு தார் ரோடு போடுவான். நல்லாயிருக்கும். மழை எவ்வளவு அடித்தாலும் அது அப்படியே நிற்கும். அதாவது அதோட ப்ரொசீஜரே என்னென்னா, இருக்கிற சாலையை சுரண்டிட்டு அது மேலே அந்த ஜல்லிகளெல்லாம் போட்டு தார் ஊற்றி போடுறது தான் சாலைன்னு சொல்லுவோம். சரியா? இங்கே என்ன நடக்குதுன்னா, சின்ன சேரில் இருக்குல்ல, இந்த 1.5 எத்தனை தூளாக்குறான்? 1.5 ஒரு 10 தூளாக்கிடுவான். அப்போ 1.5க்கு ஒரு ரேட்டு தான், 10 தூளாக்குறதுக்கு பல ரேட்டு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரைக்க ரேட்டு. இப்போ கோலமாவில் தான் ரோடு போடுறான் சாலையெல்லாம். கரைஞ்சிடுதா? கரைஞ்சிடுதா? கரையில் ரோலரை விட்டு நசுக்கிறான்ல அந்த சிறு சேரலையே, அது மாவாக்கி தாரோட போட்டு பூசி மொழிக்கிட்டு போயிடுது. பார்க்குறதுக்கு பளபளன்னு அப்படியே கண்ணை கரையர்னு இருக்கிற மாதிரி இருக்கா. அதில் ஒரு வெள்ளை பெயிண்டை வேறு அடிச்சு போடுறாங்க. ஏன் தெரியுமில்ல? கருப்பாக இருக்குன்னு காட்டுறதுக்கு அந்த வெள்ளை பெயிண்ட். ஒரு மலைக்கு அது என்ன ஆகுதுன்னா, அந்த மாவு கரைஞ்சி தண்ணியோட தண்ணியாக ஓடி போயிடும். ஏன் தெரியுமில்ல? கொள்ளையடிக்கிறதுக்கா. எங்கள் பெருஞ்சரில் இல்லை, ரோடை போட சொல்லுங்க. போடுவாங்களா? உங்களுடைய நோக்கம் என்னவென்றால், எதில் அதிகமாக கொள்ளையடிக்க முடியுமோ அதை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்கிறீர்கள். நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு என்ன நக்கலாக இருக்கும். உண்மையை பேசுகிறோம். எந்த திட்டம் எடுத்தாலும் அதில் கொள்ளை இல்லாமல் இல்லை. அண்மையில் நான் புதுக்கோட்டை மாவட்ட சுற்றுப்பயணத்துக்கு போயிருந்தேன். ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன்.
சமத்துவ உரம் கட்டுறாங்க. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம், அருமையான விஷயம். சமத்துவ சுடுகாடு இருக்காது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்படி சார்? அது எப்படி சார்? அது எப்படி? அது 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 அப்படி தான். அந்த சமத்துவபுரம் வந்து திருமயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமத்துவபுரம்னு சொல்கிறீங்க, சமூக நீதி பற்றி பேசுகிறோம். எங்கே பேசுகிறோம்? சட்டசபையில். இல்லை, புதிய கட்சி ஒருத்தர் தொடங்க, திராவிட கட்சி, புதிய திராவிட கட்சின்னு ஒருத்தர் தொடங்குறாரு. யார் அவர் தலைவர் பேருன்னு பார்த்தா ராஜ் கவுண்டர். ராஜ் கவுண்டர்கிட்ட போயிட்டு சமூக நீதியை பற்றி நம்ம பேசுகிறோம். எங்கே போய்? கோவையில் போய். வெக்கமா இல்லை சமூக நீதியானா? பார்த்தீங்களா, ராஜ் கவுண்டரே சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கிறார். கேளுங்க, திருமயம் தொகுதி யாருன்னு தொகுதின்னு தெரியுமா? மகத்தான மண்ணுரிமைக்காக போராடிய மாமனிதர் சகுபரலினுடைய புண்ணிய தேசம் அது. கல்குவாரிகளை உடைக்கக்கூடாது, மலைகளை உடைக்கக்கூடாது என்று போராடிய அந்த தலைவனை லாரியேற்றியே கொண்ட தேசம் திருமயம். சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் இந்த சகுபரலி படுகொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கனிமவளத்துறை அமைச்சராக ஆயிடுறாரு. அங்கே தான் அதிகமாக கனிமம் இருக்கா? இந்தா நீ தான் அமைச்சர், இந்தா என்ன அடிக்க முடியுமா அடி. யார்? அமைச்சர் ரகுபதி. அவருக்கு சொந்தமான கல்லூரி ஒன்று இருக்குது, சேச்சே கல்லூரி. திருப்பி நீங்கள் கேட்காதீங்க என்ன சேச்சேன்னு பேர் வச்சிருக்கிறாருன்னு கேட்காதீங்க. சேச்சேன்னு உள்ள கலைஞராக இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கட்சிக்கு கலைஞராக கட்டி கொடுத்துட்டாரு. போன ஆட்சியில் சேச்சே கல்லூரி, ஜெயலலிதா கல்லூரி. அவருடைய கல்லூரிக்கு பின்னால் அரிமளம் ஒன்றியம் கடையக்குடி ஊராட்சியில் அந்த தோப்பு அந்த சமத்துவபுர வீடுகள் 6.5 கோடி ரூபாய் திட்டம். ஒரு வீட்டுக்கு 6.5 லட்சம் ரூபா, 100 வீடுகள். பக்கத்திலேயே கலைஞர் இல்லம். இந்த கலைஞர் இல்லம் யாருக்குன்னா அங்கே இருக்கிற சாதியை சொல்லுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. நரிக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய சமூக கட்டமைப்பு உள்ளவர்களுக்கு 65 வீடு, அதில் 35 வீடு கட்டியிருக்காங்க. ஒரு வீடு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இல்லை நான் தனியாக என் இடத்துல கட்டிக்கிறேன்னு கட்டிட்டாங்க. ஓகே, முன்னாடி மட்டும் பூசியிருக்கு லைட்டாக, அதுலேயும் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. பாலுங்கிறவன் தான் அதை கான்ட்ராக்ட் எடுத்துக்கேன். எந்த அயோக்கியன்னு தெரியல, அவனை கண்டுபிடிச்சா சக்கையாக புழிஞ்சிடலாம். சுற்றி வர பூசலை, காங்கிரீட் போட்டிருக்கு, கம்பு கொடுத்து முட்டு குச்சி. என்னத்துக்கு அது அப்படின்னு கேட்டால், சார் ஒழுகுது எந்த நேரத்துலையும் இடிஞ்சு விடுது சார், இன்னும் கட்டி முடிக்கல வீடு. அந்த சமத்துவபுரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் 2 பேர் ஒன்றிய செயலாளர்கள். அதில் தெற்கு ஒன்றிய செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறார், இளையராஜான்னு. அவர் ஏழைகளிடம், அவ 2 பேருமே இந்த 2 ஒன்றிய செயலமே ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள். அதே சமூகத்தை சார்ந்த ஏழைகளிடம் பண வசூல் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா வர ஒரு வீட்டுக்கு ஆதாரத்தை தர்றேன் வெளியிட்டுருங்க. இது அது சிறப்பு இல்லை. அந்த தொகுப்பு காலனி வீடுகள் இருக்குல்ல, அந்த பெரியார் சமத்துவபுரம் இருக்குல்ல, அதில் ஒரு விளையாட்டு மைதானம் கட்டுறாங்களாம். புதிதாக ஒரு குளம் உருவாகியிருக்கிறது. விளையாட்டு மைதானம் குளமாகி விட்டது இந்த மலைக்கு. நான் விசாரித்தேன் போய். 2 in 1. 2 in 1. நீங்கள் வந்து வெயில் காலத்தில் விளையாட்டு மைதானமாக யூஸ் பண்ணிக்கலாம், மழை காலத்தில் நீங்கள் அது ஒரு நீச்சல் குளமாக யூஸ் பண்ணி அதில் நீங்கள் பயிற்சி பெற்றுக்கலாம். அருமையான திட்டம் இல்லை, ரொம்ப அற்புதமான திட்டம். இதுக்கு எம்சாண்டல் மண் போட்டு கட்டுறான். அது சிமெண்ட் கலந்துருக்கா இல்லை எம்சாண்டலை மட்டும் கட்டுறானே தெரியல, எல்லாம் கருப்பாக இருக்குது. இதில் என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா? அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் வெள்ளாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த மணலை எடுத்து இந்த வீடை கட்டியிருக்கலாம். பொதுப்பணித்துறைகிட்ட ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு இந்த வீடு கட்டுறோங்க, நாங்கள் மணல் அரசாங்கம் இடம் தானே, அரசாங்க மண் தானே, இந்த வீடை இன்னும் தரமாக கட்டி கொடுத்துருக்கலாமா, முடியாதா? ஆனால் எம்சாண்டலை கொண்டாந்து கொட்டி அந்த வீடு கட்டுறான். அந்த வீடு எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். திறப்பு விழாவுக்கு நெருங்கி கொண்டிருக்க இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ள திறக்கணுமா? எல்லா டெண்டரையும் முடிச்சிட்டான், எல்லா வீடையும் விற்றுட்டான். 6.5 லட்ச ரூபா வீடு. எனக்கு தெரிஞ்சு அதை மதிப்பீடு செஞ்சால் 4 லட்சம் கூட வராது. இதில் கட்டிங் வேற யாருக்கு கொடுக்கணும்? அதில் என்னென்னா சமத்துவபுரம். இங்கே வா, சேரி இளந்தா அங்கிட்டு கிழக்கு பக்காரு, இதரச்சாதினெல்லாம் நீ வந்து மேற்கு போகிறாரு. இதில் 3ஆம் பாலினத்தவரெலாம் ஒரு பக்கம். இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஒரு பக்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கடைசி வீடாக கொடுத்துருவான். ஏன்னா அவன் எப்படியும் தள்ளிக்கிட்டே வந்துடுவான். காசு அவன் கூட கொடுக்குறான்னா அவனுக்கு முன்னாடி கொடுத்துருவான். எப்படி இருக்குது திட்டம்? 100 வீடில் 40 வீடு வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான வீடு கொடுப்பாங்களா என்னங்கிற கேள்விக்குறியாக இருக்காங்க. ஏன்னா எல்லாம் வித்துட்டான். ஆற்று மணலை எடுத்து அருகாமையில் இருக்கிற அந்த ஆற்றை பயன்படுத்தி இந்த வீடுகளை கட்டாமல் எம்சாண்டலை கொண்டாந்து கொட்டி இந்த வீடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். கொள்ளையடிக்கிற நோக்கம் தான். எம்சாண்டல் வெளியில் வாங்கலாம்ல, அதில் கொள்ளையடிக்கலாம்ல. 30 லோடு இறக்கிருக்கிறோம்னா நான் இல்லைங்க 60 எழுதையா சொல்லலாம்ல. ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறேன். இந்த வீடு ஒதுக்குவதில் அங்கே இருக்கிற அமைச்சர் ரகுபதிக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நான் கருதுகிறேன், சந்தேகப்படுறேன். இந்த சந்தேகத்திற்கு அரசு நிர்வாகம் பதில் சொல்லி ஆகும். கோடிக்கணக்கிலே அங்கே கொள்ளை நடக்கிறது. அப்படி என்றால் இந்த ஆட்சி நிர்வாகம் எதை நோக்கி நகர்கிறது என்பதை நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். பெரியார் சிலை அங்கே வச்சுருக்காங்க, நான் போய் பார்த்தேன். பெரியாருக்கே ஒரு அரோகதி அங்கே நடக்க போகுது, எப்போ வேணாலும் கீழே உட்காந்துரும். அப்படி ஒரு கட்டமைப்பில் கட்டியிருக்காங்க. நான் அதிகாரிகிட்ட இல்லையா இந்த கிரில் கேட் போட்டிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் போட மாட்டாங்க, இனிமேல் தான் போடுவாங்க. ஈலக்களின்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நீலகிரி ஈலக்களி. அந்த வீடுகள்லாம் கட்டப்பட்ட இடம் ஈலக்களி நிறைந்த மண், களிமண். அது ஈலக்களின்னு சொல்லுவான். ஓகே, நீங்கள் கால் வச்சின்னா முக்கால் முழங்கால் அளவுக்கு ஈழ இறங்கிரும்.
அந்த மாதிரி களிமண் நிறைந்த பகுதியை தான் அந்த சமத்துவ உரத்தை கட்டுவதற்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். அதிகாரிகிட்ட நான் பேசினேன், என்ன சார் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு. எங்கே சார் முடியுது, ஈழக்கரையில் போய் வீடை கட்டி இன்னும் செலவு கூட வரும் பொருக்கு இன்னும் சாலையை போடல, வந்த தொகையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாரு. எப்படி இருக்குது திட்டம்? விசாரிக்கப்பட வேண்டும். கொள்ளை நடக்கிறது. சமூக நீதியை பின்பற்றாமல் இடஒதுக்கீடு என்கிற முறையில் வீடு ஒதுக்காமல் போகிறார்கள். வாங்கிய காசுக்கு கொள்ளையடிக்கிறார்கள், வீடுகளை ஒதுக்குகிறார். அன்றாடங்காட்சி மக்களிடம் 1.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை வசூல் செய்யப்படுகிறது. ஆதாரம் இருக்கு என்கிட்ட. இதுதான் இவங்களுடைய லட்சணம். ஆக இந்த பெய்திருக்கிற மழையால் யார் பயனடைந்திருக்கிறார்கள் என்றால் அமைச்சர் பெருமக்கள். 4000 கோடியை நக்கி தின்னாச்சு. மிஷின் வச்சு உறிஞ்சி தண்ணியை விடுறதுல ஒரு பெரிய கொள்ளை நடக்க போகுது. எந்த இடம் எடுத்தாலும் கொள்ளை. பள்ளிக்கரணையே ஆட்டை போட நினச்சவங்க தானே. குறவை மீனும் கொக்கும் வாழ்கிற இடத்த போய் ஆட்டையை போட நினச்சவங்க. இப்போ கடல் நீரும் சாக்கடை நீரும் ஒன்றா கலந்துருச்சு மெரினாவில். அதை சுத்தம் செய்வதற்கு ஒரு ஒதுக்கீடு வரும் பாருங்க. இப்போ 27 லட்சம் ரூபாய் செலவில் கடல் நீரை சுத்தப்படுத்திட்டோம். இன்னொன்று கூட செஞ்சாலும் செய்வோம். நாங்கள் மெரினா கடற்கரையிலிருந்து பனையூர் கடற்கரை வரை பாதுகாப்பாக இருப்பதற்கு காங்கிரீட்டு கட்டடம் கட்டுவோம், காங்கிரீட்டு சுவர் கட்டுவோம்னு அதில் கொள்ளையடிப்பான். யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா காடே இந்த மாதம் ஒரு கொள்ளை திட்டத்தை போடு. இப்படித்தான் இந்த ஆட்சி நிர்வாகம் நடக்கிறது. தொட்ட இடமெல்லாம் கொள்ளை. அப்படி என்றால் ஆட்சி நிர்வாகத்தை அகற்றுவதை தவிர வேறு வழி இல்லை. 2026 இந்த திருட்டு மாடல் ஆட்சியை வீட்டுக்கு விரட்டுகிற வரை ஓயப்போவதில்லை. அந்த அளவுக்கு இங்கே கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த மலைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறோம். ஒரு உயிரை அவரவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தயவுசெய்து சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீரில் குழந்தைகளை விளையாட விடாதீர்கள். முதியவர்கள் கடந்து செல்வதற்கு வாய்ப்பை உருவாக்காதீர்கள். ஏன்னு கேட்குறீங்களா? 2 பக்கம் காவா கட்டிட்டனால அது எந்த நேரமும் பேத்துக்கிட்டு உள்ளே போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆகையால் மழை வந்து கொண்டே தான் இருக்கும், புயல் அடித்து கொண்டே தான் இருக்கும், ஊழலும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவல நிலை. கண்டிப்பாக சார். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.